என்ன இது? போன மாசம் 10 கிலோ இருந்தேன், இப்ப 12 கிலோ இருக்கேன். ஆனா போட்டு இருக்க பேண்ட் சைஸும் மாறல, சட்டை சைஸும் மாறல. அப்ப கண்டிப்பா அறிவு தான் வளர்ந்துருக்கும். இதை வெளியே சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு மத்தியானம் என்ன சமையல் செய்ய போற? அதுவா, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு இருக்கேங்க. நீங்க கடைக்கு போயிட்டு நான் எழுதி தர சாமான்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். பாஸ்மதி அரிசி, சிக்கன், முட்டை, பட்டை, லவங்கம், கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, பிரியாணி மசாலா, உப்பு, கிராம்பு, புதினா, ஏலக்காய் இதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த உப்பு, கிராம்பு, புதினா, ஏலக்காய் இது எல்லாத்தையும் தனித்தனியா வாங்காம அதுக்கு பதிலு டாபர் டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டுமா? டாபர் டூத் பேஸ்டா? அது எதுக்கு? இல்ல, அந்த டூத் பேஸ்ட்ல தான் நீ கேட்ட உப்பு, கிராம்பு, புதினா, ஏலக்காய் இருக்கு. அதை போட்டு பிரியாணி செஞ்சிடலாமா? எதுக்கு வேஸ்டா தனித்தனியா வாங்கிக்கிட்டு? அந்த மாதிரி லூசுத்தனமா பண்ணிடாதீங்க. ஒழுங்கா நான் சொன்னது மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி சரி, நான் இப்பயே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்.
இதுவா அத்தை தண்ணி கொடுங்க. தண்ணி குடி, இந்தா கொஞ்சம் குடி. மிஸ் ஆயிடுச்சே. வாசனை கம கம என் மூக்கையே தொலைக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வியூவர்ஸ் கிட்ட உங்க வாயால சொல்லுங்க. வியூவர்ஸ், பிரியாணி ரொம்ப வாசனையா டேஸ்டா இருக்கு. சொல்ல போனா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரியே இருக்கு. ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க. சரி ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல பிரியாணி செஞ்சு உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. நாங்க உங்களை நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்க்கறோம். நீ சொன்ன மாதிரி கரெக்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஐயே என்ன அரிசி வேகவே இல்ல. கரெக்ட்டா 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்களா இல்லையா? இல்லடா, 2 விசில் குக்கர் அடிச்சுடா. 3வது விசில் வரதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அதனால 3வது விசில நானே என் வாயால அடிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். என்னது 3வது விசில நீங்க அடிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்களா? பாருங்க உங்களால பிரியாணி வேஸ்டா போச்சு. இதை எப்படி எடுத்து வியூவர்ஸ் கிட்ட காட்டுறதா? தாரா, எனக்கு ஒரு ஐடியா. அதையாச்சும் உருப்படியா சொல்லுங்க. நம்ம டவுன்ல திண்டுக்கல் பிரியாணி ஹோட்டல் திறந்திருக்காங்க. நான் போயிட்டு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். அதை எடுத்து குக்கருக்குள்ள போட்டு கேமரா முன்னாடி குக்கரை திறந்து காட்டுவோம். வியூவர்ஸ் கண்டுபிடிக்க போறாங்க. சரி சரி சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க, டைம் ஆகுது. இதோ போனதும் வந்துடுறேன். ஒரு சிக்கன் பிரியாணியோட பார்சல். பிரியாணி ரொம்ப வாசனையா டேஸ்டா இருக்கு. சொல்ல போனா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரியே இருக்கு. ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க. சரி ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல பிரியாணி செஞ்சு உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. நாங்க உங்களை நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்க்கறோம். நாங்க ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு 4-5 டாக் இல்லன்னா கேட் அப்புறம் ஹோம்லெஸ் பீப்பிள் இவங்களுக்கு எல்லாம் நாங்க சாப்பாடு டொனேட் பண்றோம். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னா எங்களுக்கு டொனேஷன்லாம் எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அது நாங்க பண்ற சோஷியல் சர்வீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். சோ மறந்துடாம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்கிட்ட